ஸோ குரூப் ஆஃப் பேபீஸ், ப்ரீமெச்சூர் பேபீஸ், ரொம்ப சைஸ் சின்னதா இருக்கிற குழந்தைங்க, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கிற குழந்தைங்க, பிறந்த உடனே அழாம இருக்கிற குழந்தைங்க. ஸோ இந்த முன்னாடி யாரோ கேட்டிருந்தீங்க, பிறந்த உடனே குழந்தை அழலைன்னா என்ன பண்ணணும்? ஸோ லேபர் ப்ராசஸ்ங்கிறது, டெலிவரி ப்ராசஸ்ங்கிறது பேபிக்கு ஒரு ஷாக் மாதிரி. அதாவது மதரோட யூட்ரஸ் கன்ட்ராக்ட் ஆகும்போது ரத்த அழுத்தம் குறையும். பேபிக்கு வருது கார்டு வழியா ரத்தம் ஓட்டம் குறையும். அந்த இதில் கொஞ்சம் ஆக்சிஜன் குறைய சான்ஸ் இருக்குது பேபிக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் பிறந்த உடனே நம்ம டவல் வச்சு ட்ரை பண்ணும்போது அழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில குழந்தைங்களுக்கு அந்த ஷாக்லேருந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஆக்சிஜன், ப்ரீதிங் சப்போர்ட் அந்த மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுத்தா போதும். அந்த ஃபியூ செகண்ட்ஸில் இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு சில சமயம் ப்ரொலாங் சப்போர்ட் தேவைப்படலாம். அவங்களுக்கு வந்து பர்த் ஆஸ்பிக்சியான்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை உள்ளுக்குள்ளே இருக்கும்போது ஆக்சிஜன் குறைஞ்சிட்டு, அந்த ஆக்சிஜன் குறையிறதுனால பேபியோட ரத்த அழுத்தம் குறைஞ்சி மூளைக்குள்ள சர்க்குலேஷன் குறையும். ஸோ இதனால் பிரெயின் இன்ஜுரிக்கு சான்ஸ் இருக்குது. கிட்னி அந்த மாதிரி ஆர்கன்ஸுக்குள்ள இன்ஜுரி வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பேபிஸையும் என்ஐசியூவில் மானிட்டர் பண்ணுவோம். இந்த பர்த் ஆஸ்பிக்சியாங்கிறது கொஞ்சம் டேஞ்சரஸான சிச்சுவேஷன். ஏன்னா மூளைங்கிறது லைஃப் லாங் இம்பேக்ட் உள்ள ஒரு உறுப்பு. அதில் டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு லைஃப் லாங் இம்பேக்ட் வர சான்ஸ் இருக்கிறதுனால